Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிறு மாலை ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான இந்த மாலை நேரத்திலுமாய் கூட இந்த ஞாயிறு ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் செலவிட போகிற கொஞ்ச நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்துக்கு விரோதமாய், ஆராதனைக்கு விரோதமாய் தடையாய் இருக்கிற எல்லா தீய வல்லமைகள் நிர்மூலமாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களோடு ஆன்லைன்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளுவீராக, கிரியை செய்வீராக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியுள்ள சமயம் முழுவதையும் ஆண்டவர் பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே என்ற ஒரு அருமையான பாடல் நல்ல கைத்தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. வீடுகளில் இருக்கிற நீங்கள் நல்லா உற்சாகமாய் கைகளை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். நல்ல கைத்தட்டி அப்பாவோட சமூகத்தில் புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறேன். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தவரே, குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கினவரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். கை உயர்த்தி தட்டி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகளை தோன்றச் செய்தவரே, எங்கள் சாம்பலை எல்லாம் சிங்காரமாய் மாற்றி விட்டவரே. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டேன். என் புதியவைகள் தோன்ற செய்தி
சாம்பலை சிங்காரமாக்கி விட்டு அதற்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ. கைத்தட்டி நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தவரே, ஏந்தி நின்ற கரங்களை எல்லாம் உம்முடைய நாமத்தினால கொடுக்கும் கரங்களாய் மாற்றினவரே, கண்ணீருடன் விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தி. கண்ணீருடன் விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டே. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீதியான சமயத்தை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். கர்த்தர் கிருபையாக நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளிலே அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின அவருடைய கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமேன். அதற்கு முன்பதாக ஒரு சின்ன உதாரணத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு ஆமேன் நம் கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். ஒரு குயவன் இருந்தாராம். அந்த குயவன் அழகான 2 பானைகளை செய்தாராம். அந்த 2 பானையை செஞ்சதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பானை ரொம்ப அழகாக வந்துருச்சு. இன்னொரு பானை செய்து முடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது அது விரிசல் விட்டிருந்ததாம். அப்போது இந்த குயவன் நினச்சாரு, ஓகே இந்த 2 பானையும் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயவன் என்ன யோசிச்சார்னா, ஒவ்வொரு நாளும் இந்த 2 பானைகளுக்குள்ளேயும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் தனக்குள்ளே நினைத்து கொண்டாராம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த குயவன் அந்த 2 பானை எடுத்துக்கொண்டு போய் வெளியே வச்சு அவர் தண்ணீரை நிரப்பிக்கொண்டே இருப்பார். இப்படியே இருந்துட்டுருக்கும்போது இந்த விரிசல் விட்ட பானைக்கு பயங்கரமான ஒரு கேள்வி, தனக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பிக்கொண்டே இருந்ததாம். என்னன்னா, நல்லா இருக்கிற பானையிலையும் குயவன் தண்ணீரை ஊற்றுறாரு,
உடைஞ்சு போன பானையாகி என் மேலேயும் எனக்குள்ளேயும் அவர் தண்ணீரை ஊற்றிட்டே இருக்காரு. இதனுடைய அர்த்தம் எனக்கு புரியவில்லையே. ஒருவேளை நல்லா இருக்கிற பானையில் ஊற்றினா கூட அநேகர் அதை எடுத்து குடிப்பாங்க, அநேகர் அதை எடுத்து உபயோகப்படுத்துவாங்க, அது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனப்படும். ஆனால் விரிசல் விட்டிருக்கிற பானையாகி எனக்குள்ள இவர் தினந்தோறும் தண்ணீரை ஊற்றுவதனால என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? ஏன் எஜமான் இப்படி செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைஞ்சு போன பானைக்கு புரியவே இல்லையாம். இப்படியே ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. அப்போது இந்த உடைஞ்சு போன பானை நினச்சிது, இன்னைக்கு குயவன் தண்ணீர் ஊற்ற வரும்போது இதனுடைய முகாந்திரத்தை அவர்கிட்ட கேட்கணும். என்ன ரீசன் ஐயா உடஞ்சி போன எனக்குள்ளே தண்ணீரை ஊற்றிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இன்றைக்கி கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரிசல் விட்ட பானைக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சான். அப்போது அதே மாதிரி அந்த குயவன் வந்தார். தண்ணீர் ஊற்றுவதற்காக அவர் அந்த பானைக்குள்ளே ஊற்றினார். ஊற்றும்போது அந்த உடைஞ்சு போன பானை அந்த குயவனை பார்த்து கேட்டுச்சு, ஐயா நல்லா இருக்கிற பானைக்குள்ளேயும் நீங்கள் தண்ணீரை ஊற்றுறீங்க, உடஞ்ச பானை எனக்குள்ளேயும் நீங்கள் தண்ணீரை ஊற்றிட்டே இருக்கீங்க, என் மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடஞ்சி போன பானை கேட்டுச்சான். அப்போது அந்த குயவன் சொன்னாராம், ஒரே செகண்ட் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை திருப்பி காண்பிச்சாராம். இப்போ திரும்பி பாரேன் அப்படின்னு சொல்லி அந்த பானையை திருப்பி காண்பித்தாராம். காண்பித்த போது அங்கே ஒரு அழகான பூந்தோட்டம், ரொம்ப செழிப்பாக பூந்தோட்டம் அங்கே இருந்தது. அழகான கனி விருட்சங்கள் அங்கே இருந்தது. பார்க்குறக்கே ரொம்ப அருமையான ஒரு தோட்டம் அங்கே இருந்ததாம். அப்போ தான் இந்த குயவன் சொன்னாரா, நீ உடஞ்சிட்டேன்னு நீ நினச்ச, ஆனால் உடைந்த உனக்குள்ளே நான் தண்ணீர் ஊற்ற ஊற்ற அநேகருக்கு அது பாய்ந்து அநேக மரம் செடி கொடிகளுக்கு பாய்ந்து எவ்வளவு அழகான ஒரு செழிப்பான தோட்டம் இங்கே இருக்குது பார்த்தியா. அதனால் உடைஞ்ச நீ அநேகருக்கு பிரயோஜனப்படுகிறாய் என்று சொல்லி அந்த குயவன் சொன்னாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆராதனை நேரத்தில் கூட நான் பல விதத்தில் உடைக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்களா? தாவீது கூட அப்படி தாங்க நினச்சாரு. என்ன தெரியுமா நினச்சார்? வேதத்தில் படிக்கிறோம், சங்கீதம் 31 சங்கீதம் 12 வசனத்தில் படிக்கிறோம், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா மேபி கொஞ்ச நாள் நினைப்பாங்க, அதுக்கப்புறம் அது கேஷுவலாக போயிடும், அவ்வளோதான் போயிடும். அந்த மாதிரி இவர் வசனத்திலேயே அதை எழுதியிருக்காரு, செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானே. அவர் உடைஞ்சு போயிருந்தாலும் ஒரு காரியத்தை செய்யறக்கு அவர் தவறவே இல்லைங்க. வேதம் சொல்லுது, சங்கீதம் 31 சங்கீதம் 7 வசனம், உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த ஆராதனை வேளையில் அப்பா உங்க கிருபையில் நான் களி கூர்ந்து மகிழுவேன். ரீபே லவ்ஷந்த லவ்டதி அந்த ராப்பா ஆமே. உங்க கிருபையை நினைச்சு நான் பாடுவேன்ப்பா, உங்க கிருபையை நினைச்சு நான் துதிப்பேன்ப்பா. உங்க கிருபை இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. உங்களை நான் துதிக்கும் போது, உங்க கிருபையை நினைச்சு நான் களிகூர்ந்து உம்மை ஆராதிக்கும் போது என்னோட ஆத்தும வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, உங்க மனசுக்குள்ள என்ன கவலை இருக்கோ, நீங்க துதிக்கும் போது அந்த கவலை மாறும். நீங்கள் துதிக்கும் போது அந்த பிரச்சனை மாறும். நீங்கள் துதிக்கும் போது அந்த போராட்டங்கள் மாறும். நிச்சயமாகவே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் மேலே தேவனுடைய அபிஷேகம் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். உடைந்த பாத்திரம் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன். உடைஞ்ச உங்கள் மூலம்தான் அநேகர் செழிப்பாவாங்க. எப்படி தெரியுமா? பரிசுத்தாவியின் நதி உங்களுக்கு ஊற்றப்பட அநேகர் உங்க மூலமா செழிப்பாகும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன். ஆகவே ஒரு பாடலை பாடி கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த
பரிசுத்த ஆவியாகிய தேவனை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். கிருபை இல்லாம என்னால வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேலையில் எல்லாம் தகப்பனை போல சுமந்தீங்களப்பா. உடைக்கப்பட்ட நீரங்களில் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நீரங்களில் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பனை போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீரே. இத்துணை அன்பு இன்மே, இத்துணை பாசம் இன்மே, இத்துணை அன்பு இன்மே, இத்துணை பாசம் இன்மே, இதற்கு ஈடு இன்ன தருவேனா? இதற்கு ஈடு இன்ன தருவேனா? இதற்கு ஈடு இன்ன தருவேனா? இதற்கு ஈடு இன்ன தருவேனா? ஈசையா, 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 ஈசையா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதிச்சீங்களப்பா. ஆமென். ஆகாதுன்னு தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்றுன்ற மாதிரி உங்க குடும்பத்துல நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம், இந்த சமுதாயத்துல தள்ளப்பட்டிருக்கலாம், பலர் உங்களை சபிச்சிருக்கலாம். ஆனா அப்பா உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற நேரம், விசுவாச
விசுவாசத்தோடு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆத்தும வியாகுலங்கள் நிச்சயமாகவே மாறும். பலசபித்தினை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்திரு. பலசபித்தினை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்திரு. உள்ளத்துக்குள் இணை வரந்தீரே, இதற்கு ஈடு இன்ன தருவேன் நான். உம் உள்ளத்துக்குள் இணை வரைந்தீரே, இதற்கு ஈடு இன்ன தருவேன் நான். இத்துணை அன்பு என்மேல், இத்துணை பாசம் என்மேல், எத்துணை அன்பு என்மேல், இத்துணை பாசம் என்மேல், இதற்கு ஈடு இன்ன தருவேன் நான். 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 ஈசையா 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 ஈசையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் சொல்லுது நீ பெரியவர் என்று. உம்மை பாடும் போதெல்லாம் என் உள்ளம் சொல்லுது நீ பரிசுத்தர் என்று. உம்மை நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் சொல்லுது நீ பெரியவர் என்று. உம்மை பாடும் போதெல்லாம் என் உள்ளம் சொல்லுது நீ பரிசுத்தர் என்று. ஈசையா 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 ரிமிலோஷிக்கேனோ ஈசையா ரிமிலோஷேமே ஈசையா ஈசையா ஈசையா. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. தேவ பிள்ளையே, ஏசப்பா மாதிரி யாராவது இருக்காங்களா? தேடி பாருங்களேன், யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பா, உங்களை மாதிரி யாருமே இல்லப்பா. என்னை உயர்த்துற தெய்வம் நீங்க தான், என்னை ஆசீர்வதிக்க போற தெய்வம் நீங்க தான் ஏசப்பா. எதைத்து மேல கைய வச்சு சொல்லுங்க, அப்பா உங்களை மாதிரி யாருமே இல்லப்பா. உங்களை மட்டும் நான் ஆராதிப்பேன், உங்களை உயர்த்துவேன்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி அவர் ஆராதிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய அபிஷேகம் உங்களை நிரப்பும். ஆமே, அந்த வரிகளை உணர்ந்து சொல்லி ஆண்டவர் ஆராதிப்போமா? என் நெஞ்சம் மறக்காதுப்பா. இந்த நெஞ்சம் மறப்பதில்லை ஈசப்பா. என் நினைவெல்லாம் உங்க நினைப்பு தானப்பா. இந்த நெஞ்சம் மறப்பதில்லை ஈசப்பா. என் நினைவெல்லாம் உங்க நினைப்பு தானப்பா. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல
ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 தெய்வமே. ஜிபிலோ ஷிக்கினி லௌடனிலோ உமக்குத்தான் ஆராதனை 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 ஆராதனை. என்னை விட்டு கொடுக்கலையே, என்னை கைவிடலையே, என்னை சுமந்து கொண்டீங்க. ஆராதனை. என்னை விட்டு கொடுக்கலையே, என்னை கைவிடலையே, என்னை சுமந்து கொண்டீங்க. ஆராதனை. உம்மை விட்டா யாரும் இல்லை ஈசையா, உம்மை விட யாரும் இல்லை இசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இசையா, உம்மை விட யாரும் இல்லை இசையா. கரங்களை உயர்த்தி நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீ பீலோ ஷந்தலோரே, நீ மேலோ ஜனோ ஜனரா, நீ கிரிபிலோ ಶಿಕ್ಕಿಮಿಲೋ ರೀಬೇ ಮಲೋ ನೀಕೆ ನಿಮಿಲೋ ಶನದ ಓರಿಬಿಲೋ ದೌಡನರೇ ನೀಕೆ ಶೀಲೋ ಓರಿಬಿಲೋ ನೀಗೆ ಮಲೋ உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிறு ஆராதனையிலுமாய் கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலுமாய் கூட நாம் சில விண்ணப்பங்களுக்காக செபிக்கலாம். முதலாவது விண்ணப்பமாக, தமிழ்நாட்டில் லாக்டவுன் முடிந்து ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய அனைவரும் ஆலயத்தில் சென்று கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் அவங்க எல்லாத்துக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தேவன் கொடுக்கணும். சில மாதங்களுக்கு பிறகு நம்ம ஆலயத்தில் போய் ஆராதிக்க கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யணும். அதற்காக நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, அந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் அடிமைக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளிலுமாய் கூட ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. லாக்டவுன் எல்லாம் முடிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்முடைய ஆலயத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், மாறாதவர், நீர் கிருபை மிகுந்தவர். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் கிருபையாக இறங்கி ஆண்டவரே அற்புதங்களை செய்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்குது ஏசப்பா. ஆண்டவரே, இதனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஆலயத்துக்கு ஆண்டவரே எல்லாரும் போய் உண்மை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க ஏசப்பா. யாரும் அதை நிர்விசாரமாக எண்ணக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம், யார் வேணால் போகட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரை ஒவ்வொருத்தரும் ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கும்படியாக என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் உணர்வை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா, நீர் அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவங்களுக்குள்ள ஆண்டவரே அந்த எண்ணங்களை கொடுங்க. நம்ம ஆலயத்துக்கு போய் தேவனை ஆராதிக்கணும், அவரை ஆண்டவரே உண்மை ஆராதிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுங்க ஏசப்பா. அந்த வாஞ்சையை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஏனோ தானவன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரே அவங்க வீடுகளில் தூங்கி கொண்டு இருக்கிறது கூடாது ஏசப்பா. ஆண்டவரே ஆலய நேரங்களில் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே அவங்க வீட்டில் இருக்க அவங்க மனசு தோணக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே கிறிஸ்தவர்களாகியோ ஆண்டவரே எல்லாரும் என் ஆண்டவர் கிருபையா இறங்கி அந்த உணர்வை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆலயத்தில் போய் ஆராதிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா உணர்வை என் ஆண்டவர் தட்டி எழுப்பும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவரே பெரியவர்கள் யாரும் வீட்டில் உறங்கி கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே அடுத்த வாரம் போய்க்கலாம் என்று ஏசப்பா அவங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு அசால்ட்டாக எண்ணக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த கொரோனா காலங்களிலும் அப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சு ஆண்டவரே அப்பா ஆலயத்துக்கு போக வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அதை பயன்படுத்தி கொள்ள ஆண்டவரே மக்களுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஏசப்பா. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை ஆசீர்வதித்து ஜனங்களுக்குள்ள உணர்வை கொடுத்தார் என்று விசுவாசித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்த விண்ணப்பமாக நம்ம எதற்காக செபிக்க போகிறோன்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகின்ற எல்லா ஊழியர்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கணும், அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். இந்த கடைசி காலங்களிலே ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக ஒவ்வொரு ஊழியர்களும் வழிநடத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளை நேர்த்தியாய் சொல்லி அவங்கள எல்லாத்தையும் வழிநடத்தும்படியாக நம் ஊழியக்காரங்களுடைய சுகத்துக்காகவும் அவங்களுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும் நம்ம செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே அப்பா, அம்மா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்க மீது உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே சபைகள் இல்லை, ஊழியர்கள் இல்லை ஏசப்பா. ஆண்டவரே அநேகர் இந்த கொரோனாவில் மறித்து போய்விட்டாங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த நிலைமைகளை என் ஆண்டவர் அறிவீர் அப்பா. இந்த சூழ்நிலைகளை அறிவிங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட சபைகள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட சபைகளில் அப்பா என் ஆண்டவர் கிருபையா இறங்கி ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் அவங்களுக்கு தேவைகளை என் ஆண்டவர் சந்திங்கப்பா. அவங்க குடும்பங்களில் இருக்கிற ஆண்டவரே எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து என் ஆண்டவர் வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்க பிள்ளைகளை ஆண்டவரே என் ஆண்டவர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் என் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து என் ஆண்டவர் நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. இனி வரும் காலங்களில் ஒரு ஊழியக்காரங்க கூட ஆண்டவரை பாதிக்கப்படாதபடி என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து அவங்கள என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே எந்த தொற்று வியாதிகளும் அவங்கள அணுகக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரே அவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்க சபைகளில் அப்பா அவங்க ஊழியத்தில் தெளிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா அவங்க சபை மக்கள் எல்லாத்தையும் என் ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே கடைசி காலங்களில் அப்பா போதகர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஆண்டவரே ஜனங்களை அப்பா பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தணும் ஐயா. ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்காக அவங்க ஊழியம் செய்யணும் ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அநேக ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திங்கப்பா. ஆண்டவரே ஒரு குறையும் உம்முடைய ஊழியர்களுக்கு நேரிடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிறாங்க ஏசப்பா. உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்கு ஒரு குறையும் ஆண்டவரே
ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி என் ஆண்டவர் நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே சபைகளில் மாற்றத்தை கொண்டுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் எழுப்புதல் அடையும்படியாக, ஒவ்வொரு சபையும் எழுப்புதல் அடையும்படியாக என் ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை ஆசீர்வதித்தார். நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கடைசி காலங்களில் எழுப்புதல் உண்டாகும்படியாக தேவனுடைய சபைகளுக்குள்ள பின்மாறி மழையை கர்த்தர் ஊற்றும்படியாக ஒரு பெரிய ஆத்தும அறுவடை உண்டாகும்படியாக நம்ம செபிக்கலாம். கர்த்தர் ஒவ்வொரு சபைகளிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் ஒரு எழுப்புதலை தரணும். ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து எல்லாத்துக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒவ்வொருத்தருக்குள்ளும் எழுப்புதலை ஊற்றும்படியாக நம்ம செபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, அந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலுமாய் கூட ஏசப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா, எழுப்புதலுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த காலங்களில் ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா இடங்களிலும் என் ஆண்டவர் எழுப்புதலை கொடுங்க. தேசங்களில் எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. பட்டணங்களில் எழுப்புதலை என் ஆண்டவர் உண்டாக்கும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எல்லாத்துக்குள்ளே என் ஆண்டவர் விதைங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே சபைகளுக்குள்ள எழுப்புதல் உண்டாகட்டும் ஏசப்பா. ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே ரட்சிப்படையாத ஒவ்வொரு மக்களும் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. வேதனையில் ஆண்டவரே அப்பா உம்மை பற்றி தெரியாதவங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்மை பற்றி அறிவிக்கிறவங்கள மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. எல்லாத்துக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா உம்மை பற்றி அறியாது இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்கிறவங்களை எழுப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு இடங்களிலும் எழுப்புதல் உண்டாகட்டும் சுவாமி. நீர் கிருபையா இறங்குங்கப்பா, கிருபையா இறங்குங்கப்பா. ஆண்டவரே கடைசி காலங்களில் அப்பா ஸ்தோத்திரம் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு உள்ள பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே அப்பா பிரஜாதி மக்களுக்குள்ள எழுப்புதலை கொடுங்கப்பா. அவங்கெல்லாம் ரட்சிப்படையட்டும் இயேசுவின் நாமத்தினால அப்பா. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக வாலிபர்களை எழுப்புங்கப்பா. ஆண்டவரே பாவத்திலிருந்து ஆண்டவரே அப்பா பாவத்தை விட்டு ஆண்டவரே தேவனுக்காக வாழணுங்கிற வைராக்கியத்தை ஆண்டவர் கொடுங்கப்பா. சிறுவர்களுக்குள்ள வைராக்கியத்தை ஆண்டவர் விதைக்கும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே எல்லாத்துக்குள்ளே ஆண்டவர் எழுப்புதலை கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் எழுப்புதலை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேவனை பற்றி அறிவிக்கணுங்கிற உணர்வை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எல்லா சபைகளிலும் எழுப்புதல் உண்டாகும்படியாக ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை, உம்முடைய அக்னியை ஆண்டவரே கடைசி நாட்கள்ல அப்பா ஸ்தோத்திரம் என் ஆண்டவர் அதை நிரூபிக்க போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் உம்முடைய அக்னியை அனுப்புகிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் எழுப்புதல் உண்டாகுது நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேசங்களில் எழுப்புதல் உண்டாகட்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உண்டான தயவிற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ வல்லவர் நீ நடத்தும்படியாக செபிக்கிறேன். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தர் ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் சபைகளில் எழுப்புதலை கொடுத்தார் என்று விசுவாசித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசி விண்ணப்பமாக இவ்வாராதனையில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாத்துக்காகவும் நான் செபிக்க போகிறோம். அவங்களுடைய வேதனைகள், அவங்களுடைய கவலைகள், பாரங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் கொடுத்து வழி நடத்துவார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் ஆசிர்வதிக்கும்படியாக இந்த ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவர்த்துக்காக நான் செபிக்க போகிறேன். அன்புள்ள ஏசப்பா, அந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே, வல்லவரப்பா. நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஆண்டவரே ஆவலோடு அவங்க ஆண்டவரை உட்காந்து பார்த்துட்டு கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. ஏதோ ஒரு ஏக்கம் அவங்க உள்ளத்தில் இருக்கலாம் ஏசப்பா. இந்த தேவை எனக்கு நிறைவேற்றப்படாதா? இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை கட்டப்படாதா? இந்த ஆண்டவரே இந்த வியாதி மாறாதா என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பாரங்கள் ஆண்டவரே ஏக்கங்கள் அவங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை அவங்க பார்த்து கொண்டிருக்கலாம். என் வீட்டில் ஒரு மாற்றம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாத்து குடும்பத்திலையும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வீடுகளிலையும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் என் ஆண்டவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் மாற்றங்களை கொடுங்கப்பா. அவங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திங்க. அவங்களுடைய வேதனைகளை மாற்றுங்க, பிரச்சனைகளை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே இதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு வேண்டும் என்று ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை விளங்கும்படியாக ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்க. அவங்களுடைய வியாதிகளை மாற்றுங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினால. நீர் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சர்வ வல்லவர் அப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. எதற்கும் தகுதியில்லாத என்னையும் ஆண்டவரை தகுதிப்படுத்தி ஆண்டவரே இந்த ஆராதனையில் செபிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே எல்லா மகிமை துதியும் புகழும் கர்த்தருக்கே செலுத்தும்படியாக செபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம செல்ல போகிறோம். இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி செபித்து நாம் வார்த்தைக்குள்ள செல்லலாம். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எனது விளக்கு எரிய செய்தி இருளை பகலாக்கினீ. எனது விளக்கு
செய்தி, இரவை பகலாக்கி நீ எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நேரத்திலுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரைக்கும் உள்ள வசனங்கள். ரூபன் புத்திரரிலும் காத் புத்திரரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில் எய்து யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் 44,760 பேராயிருந்தார்கள். அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர், நாப்பீஸ், நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிற போது அவர்களோடு எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷரில் 1,00,000 பேர்களையும் பிடித்தார்கள். யுத்தம் தேவனால் நடந்தபடியினாலே அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வேத பகுதியை நம்ம படிக்கும் பொழுது இந்த காத் புத்திரர், ரூபன், மனாசே இவர்களெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், யாக்கோபுடைய 12 குமாரர்களில் இவர்களும் ஒருவர்களாய் காணப்படுகிறார்கள். யாக்கோபுக்கு ஆண்டவர் 12 குமாரர்களை கொடுத்தார். அந்த 12 குமாரர்கள் தான் இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள். அந்த கோத்திரங்களில் 2 கோத்திரம் வெளியே போயிருச்சு, 2 கோத்திரம் உள்ளே வந்துச்சு. ஒன்று லேவி, இன்னொன்று யோசேப்பு. 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. பட் யோசேப்புடைய குமாரர்களாகிய மனாசே, எப்பிராயிம் 2 பேரும் என்ன செஞ்சாங்க? உள்ளே வந்துட்டாங்க. ஆக மொத்தம் 12 கோத்திரங்கள். இவர்களைத்தான் ஆண்டவர் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அடிமைத்தன வீடு ஆகிய எகிப்திலிருந்து ஆண்டவர்களை விடுவித்து வனாந்திர வழியாய் நடத்தி சுதந்திர வீதமாகிய பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போனார். அப்படியாக அவர்கள் வழிநடந்து வருகிற வேளையிலே யோர்தானுக்கு அருகாமையில், யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட சமவெளியிலே அவர்கள் பாளையம் இறங்கியிருந்தார்கள். அந்த நேரத்தில் இங்கே வாசித்ததான இந்த ரூபன், காத், மனாசே, இதில் மனாசேல பாதி மாத்திரம். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மோசே இடத்துல போய், ஐயா, எங்களுக்கு ஆடு மாடுகள் திரளாய் இருக்கிறது, இந்த இடத்தை பார்க்கும் பொழுது நீர்வளம் பொருந்தின இடமாய் இருக்கிறது, எங்கள் ஆடு மாடுகளுக்கு தேவையான வைக்கோல் புல்லுகள் இங்கே நிறைய இருக்கிறது, ஆகவே நாங்கள் இங்கே தங்கிக் கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது மோசே சொன்னார், உங்களுடைய சகோதரர்களுக்கு இன்னும் சுதந்திர வீதம் கிடைக்காம இருக்கு, அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே தங்கி கொண்டால் அவர்களுக்கு எப்படி ஆகும்? அதனால் அதெல்லாம் முடியாது, அவர்களுக்கு சுதந்திர வீதங்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போது இந்த 2.5 கோத்திரம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் செய்கிறோம். இந்த இடத்துல எங்களுடைய மனைவிகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய ஆடு மாடுகளையும் கூடாரங்களை அமைத்து அவர்கள் இங்கே குடி வைத்து விட்டு யுத்த புருஷராகிய நாங்கள் மாத்திரம் என்ன செய்கிறோம், யோர்தானை கடந்து அந்த பக்கத்தில் வந்து எங்கள் சகோதரர்களுக்கு சுதந்திர வீதங்களை பெற்று தந்து அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த காரியம் மோசேக்கு உகந்ததாய் காணப்பட்டபடியினாலே சரி என்று சொல்லிவிட்டார். ஆக இந்த ரூபன் புத்திரரும் மனாசே, காத் இவர்கள் எல்லாரும், ஆமென், ரூபன், காத், மனாசேல பாதி கோத்திரம், இவர்கள் யோர்தானை கடப்பதற்கு இந்த புறத்திலேயே தங்களுக்கு சுதந்திர வீதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அவருக்கு பேர் தான் டிரான்ஸ் ஜோர்டான் என்று சொல்லப்படும். ஆங்கிலத்தில் சொல்லும்போது டிரான்ஸ் ஜோர்டான், அதாவது யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக 2.5 கோத்திரங்கள் தங்கி கொண்டார்கள், தங்களுக்கு சுதந்திரங்களை பெற்றுக்கொண்டார்கள். யோர்தானை கடந்ததுக்கு அப்புறம் மற்ற 9 கோத்திரங்களுக்கும் சுதந்திர வீதங்கள் அங்கே உண்டாயிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ரூபன், காத், மனாசே பாதி கோத்திரத்தார் இவர்கள் தங்களுடைய சகோதரர்களுக்கு சுதந்திர வீதங்களை பெற்று தந்து யோசுவா அவர்கள் என்ன செய்கிறாரு, சமாதானத்தோடு வெகுமதிகள் எல்லாம் கொடுத்து அவர்களுடைய இடத்துக்கு அனுப்புகிறார். இவர்கள் தங்களுடைய இடத்துக்கு வந்த பிற்பாடு ராஜாக்களுடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அதாவது இந்த 2.5 கோத்திரத்து ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு இன்னும் இடங்களை பெருக்கிக் கொள்ளும்படியாக, தங்களுக்கு எல்லைகளை அவர்கள் பெருக்கிக் கொள்ளும்படியாக, தங்களுக்கு இன்னும் சில இடங்களை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே குடியிருக்கிறவர்களை சுற்றிலும் குடியிருக்கிறதான சில வகையான மக்களோடு கூட யுத்தம் பண்ண போகிறார்கள். அது யார் யாரோடு யுத்தம் பண்ண போனாங்கன்னா, ஆகாரியரோடும் எத்தூர், நாபீஸ், நோதாப் என்கிறவர்களோடு கூட யுத்தம் பண்ண போனார்கள். யுத்தம் பண்ண போவதற்கு இங்கே இவர்கள் கையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. நான் வாசிக்கிறேன், 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கேடகமும் பட்டயமும் எடுத்து வில் எய்து யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் 44,760 பேராயிருந்தார்கள். அல்லேலூயா. இங்கே வாசிக்கும் பொழுது என்ன படிக்கிறோன்னா, யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க மனிதர்கள் 44,760 பேராயிருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ யுத்தத்துக்கு போறியா, அப்போ உங்ககிட்ட இருக்கிற சேனையை பார், எதிரிகிட்ட இருக்கிற சேனையும் பார். அவர்களை விட உங்ககிட்ட பலன் கம்மியாக இருந்தா என்ன செய், சண்டைக்கு போவதை நிறுத்துன்றார். அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகுன்றார். அதே போல் ஒரு வீடு கட்டுறியா, அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அதற்கான எஸ்டிமேட்டை போட்டுப்பார். உன் கையில் பணம் இருக்குன்னு சொன்னால் கட்ட ஆரம்பி, இல்லாட்டி என்ன செய், அந்த கட்டுற வேலையை தொடங்காத. பணங்கள் எல்லாம் சேகரித்த பிற்பாடு நீ கட்ட ஆரம்பிக்கலான்றார். அல்லேலூயா. அதே போல் இந்த ஜனங்க யுத்தத்துக்கு போகும்போது ஜனங்களை தொகை பார்க்குறாங்க. அங்கே நாம் பார்க்கிறோம், யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர், யுத்தத்திற்கு பழகினவர்கள், ஆமென், இராணுவத்திற்கு பழகினவர்கள், நல்ல பழக்கமுடைய, எடுத்தோன்னு ஒருத்தன் இராணுவத்தில் கொண்டு போய் விட முடியாது. நியாயாதிபதிகளுடைய காலத்தில் ஜனங்க யுத்தத்துக்கு வந்தாங்க, சண்டை போடுறதுக்காக எல்லாம் வரணும்னு ஏறக்குறைய 33,000 சில்லற பேர் வந்துட்டாங்க. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்ல பயம் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போனோன்னா முக்காவாசி ஓடிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவர்கள் பயந்தவர்கள் அல்ல, இவர்கள் எல்லாம் யாரு, நல்ல வெல் ட்ரெயின்டு, எக்யூப்டு, ஏபிள் பாடிஸ். ஆமென். நல்ல யுத்தத்திற்கு பழக்கப்பட்ட, ஆயத்தமாக்கப்பட்ட போர் சேவகர்கள். ஆமென். உதாரணமாக சொல்ல போனால் மிலிட்ரியில், போலீஸில் எல்லாம் போய் சேர்ந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் என்ன ஆகும்னா, அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரி கட்டுப்பட்டு வந்துடும். காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும்,
நல்லா சாப்பிடணும், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், திரும்ப எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போது பல ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து உடல் அதுக்கு ஆயத்தமாக இருக்கும், மனதும் ஆயத்தமாக இருக்கும். ஆமேன். அவங்க இராணுவம்னாலே அவங்களுக்கு என்ன, எப்போனாலும் யுத்தம் வரும், சண்டை வரும். அப்போ என்ன செய்யணும், எதிரிகளோடு கூட யுத்தத்துக்கு போகணும். அந்த மாதிரி மனப்பக்குவத்தில் இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அந்த பயிற்சி காலத்தில் என்ன கொடுப்பாங்க, அவங்க நல்ல துப்பாக்கி சுடுறதுக்கும் மற்ற உபகரணங்களை உபயோகப்படுத்துறதுக்கும் அம்பெய்வதற்கும் இந்த காலத்திலலாம் பார்க்கும்பொழுது நிறைய நவீன கருவிகள் வந்து விட்டது. ஆனால் அந்த நாட்களில் யுத்தத்துக்கு போகணுன்னு என்ன செய்வாங்க, பட்டயம், ஈட்டி, அம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்க்கும்போது நிறையா பீரங்கி டேங்குகள் வந்து விட்டது, துப்பாக்கிகள் வந்து விட்டது, கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணைகள் வந்து விட்டது. ஆனால் அது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, எப்படி இயக்க வேண்டும் என்று ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த சேனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேடகமும் பட்டயமும் பிடிக்கத்தக்கவர்களாய். ஆமென். கேடகம், பட்டயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கத்தி, பட்டயம் இதெல்லாம் சரியாக உபயோகிக்க தெரியணும். உபயோகிக்க தெரியலன்னு என்ன செய்யும், அது நம்மையே காயப்படுத்திடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீடுகளில் காய்கறி நறுக்கிறது கத்திகள் வச்சுருக்கிறோம். சில நேரம் பார்க்கும்போது சில சகோதரர்கள் சில சகோதரிகள் என்ன செய்வாங்க, விரலில் துணி சுற்றி இருப்பாங்க, பேண்டேஜ் சுற்றி இருப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்டால் சொல்லுவாங்க, காய் வெட்டும் போது கையை வெட்டிட்டேங்கம்பாங்க. ஏன்னா எத்தனையோ வருஷம் அனுபவம் இருந்தாலும் கவனம் இல்லாமல் வெட்டினா என்ன ஆகும், அது கையை காலை கிழிச்சிருது, சேதப்படுத்திடுது. அதே போல் விறகு வெட்டும் பொழுது, அதே போல் முள்ளுகளை வெட்டும் பொழுது, கத்தியெல்லாம் எடுத்து வெட்டுறோம். அப்போ என்ன ஆகுது, நம்ம கவனம் இல்லாமல் வெட்டினா அது நம்ம காலிலே வந்து பட்டுரும். அப்போது யுத்தத்துக்கு போவதற்காக பட்டயத்தையும் கேடகத்தையும் பிடிக்கத்தக்கதான வெல் ட்ரெயின்டு, ஆமென், நல்ல பழக்கப்பட்ட பயிற்சி எடுத்த இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அடுத்தது வாசிக்கிறோம், வில் எய்யத்தக்கவர்கள், அம்பெய்யத்தக்கவர்கள். அம்பெய்வதற்கும் அவர்கள் பழகி இருக்கிறாங்க. அம்பெய்வதற்கு என்ன வேணும், குறி முக்கியம். குறி பார்த்து எறியணும், அப்போ தான் சத்துருக்களுடைய இலக்கை தாக்க முடியும். அப்போ அம்பெய்வதற்கும் பழக்கப்பட்டிருந்தார்கள். ஆமென். எப்படிப்பட்டவங்க இவங்க, நல்ல ட்ரெயின்டு பீப்புள், மிலிட்ரியில் பழகினவர்கள், ஈட்டி எடுக்கத்தக்கவர்கள், பட்டயத்தை எடுக்கத்தக்கவர்கள், அம்பெய்யத்தக்கவர்கள், யுத்தத்திற்கு தயாரான ஒரு சேனை. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இருக்கிறாங்க, 44,760 பேர் இருக்கிறாங்க. 44,760 பேரும் யாரும் இதில் சோட போனவங்க கிடையாது, எல்லாம் திறமசாலிகள். ஆமென். இன்றைக்கு 44,670 பேர் இந்த மாதிரி ட்ரெயின்டு பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். எல்லாரும் ஒருத்தனை விட ஒருத்தன் சிறப்பாக இருக்கிறான். எல்லாருமே, யாருமே அதில் பழகாதவங்க இல்லை, எல்லாரும் பழகினவர்கள், எல்லாரும் நல்ல திறமசாலிகள், எல்லாரும் நல்ல போர் வீரர்களாய் காணப்படுகிறார்கள். இப்போ இவங்க இந்த போர் வீரர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த சுற்றிலும் இருக்கிறதான அந்த ஆகாரியரோடும் எத்தூர், நாப்பீஸ், நோதாப் என்பவர்களோடு யுத்தம் பண்ணும்படியாக போகிறார்கள். இப்போ பாருங்க, போகும் பொழுது நடந்த ஒரு காரியம், அவர்களை எதிர்க்க துணை பெற்றபடியினாலே. ஆமென். அந்த 4 கூட்டம், அங்கேயே குடியிருக்கிற நேட்டிவ் பீப்புள், அந்த ஜனங்களை ஜெயிக்கிறதுக்கு என்ன கிடைச்சதான், துணை கிடைத்தது. எந்த துணை கிடைச்சது, மனுஷர் துணையா? இல்லை, மனுஷர் துணை அல்ல, கர்த்தருடைய துணை கிடைத்தது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் இதில் மகிமைப்படுவதாக. ஆமென். எப்படி துணை கிடைச்சது, எப்படி கர்த்தர் அவங்களுக்கு துணையாக இருந்தார்? 20வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினாலே அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அல்லேலூயா. இதை ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவங்க யாரு, எல்லாம் ஏபிள் ட்ரெயின்டு மிலிட்ரி குரூப், நல்ல போர் வீரர்கள், பழக்கப்பட்டவர்கள், நல்ல பயிற்சி எடுத்தவர்கள். ஆனால் யுத்தம்னு வந்த உடனே என்ன செய்கிறாங்க, அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென். இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தங்களுடைய திறமையை நம்பவில்லை, தங்களுடைய பழக்கத்தை நம்பவில்லை, தங்களுடைய சாமர்த்தியத்தை நம்பவில்லை, தங்களுடைய உடல் வலிமையை நம்பவில்லை,
தங்களை நம்பாதபடி அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தரை நம்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின பொழுது நீங்கள் வாசிச்சு பார்க்கலாம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்கள் வருகிறது. அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும்போது இந்த ஆலயத்துக்கு நேராக வந்து உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு என்ன செய்யணும்? அந்த ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறார். அந்த ஜெபத்து கர்த்தருடைய கண்கள் கவனிக்கிறவைகளும் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உற்று நோக்குகிறவைகளும் கர்த்தருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. அப்போ அந்த ஜனங்க யுத்தத்துக்கு போகும்போது என்ன செஞ்சாங்க? தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஜனங்க என்ன செய்யறாங்க? தங்களுடைய திறமையை நம்புறாங்க, தங்களுடைய தாளந்தை நம்புறாங்க, தங்களுடைய ஞானத்தை நம்புகிறார்கள், தங்களுடைய வேலையை நம்புகிறார்கள், தங்களுடைய வருமானத்தை நம்புகிறார்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏதுக்களை நம்புகிறார்கள். ஆனால் இவர்களோ எல்லாம் இருந்தும் யுத்தம்னு வரும்போது என்ன செய்யறாங்க? அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளவு திறமசாலியாக இருக்கலாம், எவ்வளவு செல்வாக்கு வாய்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு காரியம்னு வந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய ஞானத்தையோ திறமையோ நம்பாதபடி முதல்ல யார் நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. கூப்பிடுகிற அனைவருக்கும் செவி கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம் ஆராதிக்கிற தேவன். அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எந்த ஒரு காரியமானாலும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அதை செய்கிறதுக்கு முன்னாடி நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, 2வது காரியம் பாருங்க, அவர் மேல் நம்பிக்கை வைத்து என்ன செஞ்சாங்க? அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியால் அவரை நம்பினாங்க. நாங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறோம், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர். ஆகவே அவரை நம்பினார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர். ஆமென். ஆதியிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வந்த யுத்தங்களில் ஆண்டவர் ஆபிரகாமுக்காக யுத்தம் பண்ணார், ஈசாக்குக்காக யுத்தம் பண்ணார், யாக்கோபுக்காக யுத்தம் பண்ணார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணார். ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தேவன், அவர் இஸ்ரவேலின் ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். ஆக என்ன செஞ்சாங்க? அவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளையே, ஆண்டவரை நம்புறதே இல்லை ஜனங்க. ஆண்டவர் சொல்றார், ஏசாயாவில் வாசிக்கும் பொழுது, இந்த ஜனங்கள் வாயினால் அறிக்கை செய்கிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய ஜபங்கள் இப்படி தான் இருக்கு. வாய் தான் சும்மா பேசுத ஒழிய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் வேற. இருதயத்தில் ஆண்டவரை நம்புறதில்ல, அவர் செய்வார் என்று நம்புறதில்ல. மாறாக இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு மனுஷரை தான் நம்புறாங்களே ஒழிய கர்த்தரை நம்புறதில்ல. ஆனால் இந்த ஜனங்களோ 44,760 பேர் பழக்கப்பட்ட இராணுவ வீரர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த யுத்தத்தில் தங்களுடைய பட்டயத்தையோ தங்களுடைய அம்பையோ தங்களுடைய திறமையோ அவங்க நம்பல. யாரை நம்பினாங்க? கர்த்தரை நம்பினார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்பினார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, கர்த்தரை நம்பினாங்க. அடுத்தது 3வது என்ன செஞ்சாங்க? அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். அவரை நோக்கி என்ன செஞ்சாங்க? விண்ணப்பம் பண்ணினார். ஒவ்வொருவரும், அந்த இராணுவத்தில் இருந்த ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுகள் வேணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னா, சத்துருக்களை ஜெயிக்கணும்னா நம்ம என்ன செய்யணுங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. நம்பிக்கை வைப்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே
அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. இங்கே யாரை பற்றி வாசிக்கிறோம்? எசேக்கியா ராஜாவை பற்றி வாசிக்கிறோம். இந்த எசேக்கியா ராஜா என்ன செஞ்சானா, கர்த்தரை நம்பினான். அவன் கர்த்தரை நம்பினதை போல அவனுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களை யாரும் நம்பலையாம், அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய ராஜாக்கள் யாரும் நம்பலன்னு சொல்லி வேதம் அந்த எசேக்கியாவை பற்றி சாட்சி சொல்லுகிறது. எசேக்கியாவுடைய தகப்பன் யார்? அவனோட துன்மார்க்க ராஜா. ஆனால் துன்மார்க்கனுடைய வயிற்றிலே பிறந்தவன் என்ன செய்தான்? கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதித்தான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான், அந்த நம்பிக்கையில உறுதியாக இருந்தான். இவன் யாருங்க? ராஜா. ராஜா என்றால் அவனுக்கு எல்லாமே இருக்கும். அவனுக்கு வீடு வாசல், அரண்மனை, வேலையாட்கள், எல்லா சொத்து சுகம் எல்லாமே இருக்கும். எல்லாம் இருந்தும் அவன் அதையெல்லாம் நம்பல. யாரை நம்பினான்? கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா. கர்த்தரை நம்பினபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில வந்த போராட்டங்கள், உபத்திரவங்கள், சத்துருக்கள் எல்லார் கையிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். அதே போல இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த 2 கோத்திர மக்கள் என்ன செஞ்சாங்க? கர்த்தரை நம்பினார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆமென். தேவப்பிள்ளை, இன்றைக்கு எத்தனையோ விண்ணப்பங்கள் நமக்கு இருக்கு. ஆனால் என்ன செய்கிறோம்? நம்ம ஆண்டவருக்கு விண்ணப்பங்களை ஏறெடுக்காதபடிக்கு அப்படியே சரி பார்த்துக்கலாம், மெதுவாக பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த 2 கோத்திர மக்கள் என்ன செஞ்சாங்க? அவரை யுத்தத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவரை நம்பினார்கள். அப்புறம் என்ன செஞ்சாங்க? அவர் நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுத்தார்கள். கர்த்தர் அவர்களை கேட்டருளினார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர். அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது இறங்கி செவி கொடுக்கிற ஆண்டவர். அவர் புறக்கணியாதவர், புறம்பே தள்ளாதவர், கூப்பிடுகிறவருடைய கூப்பிடுதலை அற்பமா எண்ணாது இருக்கிற ஒரு ஆண்டவர். அந்த சத்தத்தை கேட்டவுடன் உருக்கமா இறங்கி செவி கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜனங்க கூப்பிட்டாங்க. நடந்து என்ன தெரியுங்களா? கர்த்தர் அவர்களுக்கு துணையா இறங்கி வந்தார். அதான் நம்ம வாசிச்சோம். அவர்கள் துணை பெற்றபடியினாலே யார் இறங்கி வந்தா? கர்த்தர் அவர்களுக்கு துணையா இறங்கி வந்தார். ஆமென். இங்கே வாசிக்கிறோம் 22வது வசனத்துல, யுத்தம் தேவனால் நடந்தபடியினாலே அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடியினாலே கர்த்தரே அந்த யுத்தத்தை நடத்தினார். அல்லேலூயா. ஆமென். இவங்கிட்ட பட்டம் இருந்துச்சு, ஈட்டி இருந்துச்சு, இவன் கையில் அம்பு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் இவனுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. வசனம் தான் சொல்லுது, யுத்தம் தேவனால் நடந்தபடியால். ஆமென். யுத்தம் யாரால் நடந்தது? கர்த்தரால் நடந்தது. தேவனால் நடந்தபடியால் அநேகர் பட்டு விழுந்தார்கள். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில பாருங்க, எசேக்கியா கர்த்தரை நம்பினதுனால அவனுக்கு விரோதமா சத்துருக்கள் வந்தாங்க. ஆமென். சத்துருக்கள் வந்தாங்க. நடந்து என்ன தெரியுங்களா? ஒரு இரவிலே ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் சத்துருக்களின் பாளையத்தில் போய் 185,000 பேரை கொன்று போட்டான். காலையிலே அவர்கள் எழுந்து போய் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் எப்படி கிடந்தாங்களாம்? செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். தேவ பிள்ளையே, அப்படியானால் நாம் கர்த்தரை நம்பி அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். இங்க வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? யுத்தம் தேவனால் நடந்தபடியால். ஹல்லேலூயா. யுத்தம் யாரால் நடந்துச்சுங்க? கர்த்தரால் நடந்தது. ஆமென். கர்த்தரே யுத்தங்களை நடத்தினார். ஆமென். நம்ம வெற்றியை மாத்திரம் அனுபவிக்கலாம். கர்த்தரிடத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தா வெற்றி நமக்கே உரியதாகும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஹல்லேலூயா. யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள், யுத்தத்தில் ஜெயம் பெற்றார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே நாம் பார்க்கிறோம் 21வது வசனத்தில் வெற்றி கிடைச்சது மாத்திரமல்ல,
அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷரில் 1,00,000 பேரையும் பிடித்தார்கள். அல்லேலூயா. வெற்றி கிடைச்சது மாத்திரமல்ல, திரளான வெகுமதிகளும் அவர்களுக்கு கிடைச்சது. அல்லேலூயா. 50,000 ஒட்டகங்கள், 50,000 camels. அடுத்தது 2,50,000 2,50,000 goats and sheep and 2,000 asses கழுதைகள் and 1,00,000 men. Hallelujah. Amen. இவன் கர்த்தரை நம்பி போனாங்க, கர்த்தரை சார்ந்து போனாங்க. ஜெயம் கிடைச்சது மாத்திரமல்ல, திரளான வெகுமதிகளும் கிடைச்சது. ஒட்டகம் கிடைச்சது, ஆடுகள் கிடைச்சது, ஆமென், கழுதைகள் கிடைச்சது, வேலையாட்களும் கிடைச்சாங்க. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், பலவீனங்கள், இவைகளெல்லாம் என்ன செய்கிறோம்? நம்மை நம்பக்கூடாதுங்க. நம்முடைய திறமையை நம்பக்கூடாது, நம்முடைய தாளந்துகளை நம்பக்கூடாது. எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும் அப்படின்னு சொல்லி அதை நம்பக்கூடாது. மாறாக என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், அவரை நம்பணும். அவரை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது அவர் நமக்கு துணையாய் வருவார். அவருடைய துணையினாலே நாம் அந்த காரியங்களை மேற்கொள்ள முடியும். நமக்கு ஜெயம் கிடைக்கும். நமக்கு ஜெயம் கிடைப்பதோடு மாத்திரமல்ல, நமக்கு வாழுவதற்கு தேவையான எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, இம்மட்டுமாக இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசினீங்க, வார்த்தையின் ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையை கேட்ட மக்கள் விட்டுவிடாதபடி கடைப்பிடித்து வாழ, தங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், உபத்திரவங்களை எல்லாம் உமது நாமத்தை நம்பி உம்மை நோக்கி கூப்பிட்டு ஜெயம் பெற உதவி செய்வீராக. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஜெப ஜீவியத்தை கட்டளையிடுங்க. உம்மை நம்புகிற அனுபவத்தை கட்டளையிடுங்க. உம்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற அனுபவங்களை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெற்றியை சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்துக்கு மகிமையை கொண்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்த வேண்டும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது காணிக்கையின் நேரம். காணிக்கை செலுத்துகிறவர்கள் ஒரு பாடல் ஒன்று பாடும் பொழுது ஸ்கிரீன்ல தெரிகிறதான அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு நீங்க காணிக்கைகள் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்பலாம். கர்த்தருக்கென்று ஊழியங்களுக்கென்று அனுப்பி தாங்குங்கள். அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயோ விண்மீனாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயோ விண்மீனாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.
மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆஹா, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணினாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விழுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகிழும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆகுங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணினாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். காணிக்கை செலுத்தின ஒவ்வொரு கரங்களையும் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படி வலது கரத்தை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் அனைவரோடு வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அறிவிப்பு கவனியுங்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு ஜெபமும் குடும்ப ஆசீர்வாத கூட்டமும் நடைபெறும். அது மாத்திரமல்ல, ஞாயிறு தோறும் மாலை 7 மணிக்கு இந்த ஆராதனை நடைபெறும். யூடியூப் சேனலில் நீங்கள் பங்கு பெறுங்க, மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருக்குமானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எப்பொழுதும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆவலாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen. ஸ்தோத்திரம். மாணவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவர் நிழல்தனிலே அடைக்கலம் புகுந்திடுவான். சர்வ வல்ல
தனிலே அடைக்கலம் புகுந்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனது சிறகுகளா உன்னை மூடிடுவே, எனது செட்டைகளா உன்னை அரவணைப்பே, எனது சிறகுகளா எனது செட்டைகளா உன்னை அரவணைப்பே. கலங்காதே திகையாதே, நான் உன்னை கைவிடேனே. கலங்காதே திகையாதே, நான் உன்னை கைவிடேனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் வீட்டை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் வீட்டை அணுகாது. சோர்ந்திடாதே துயர் கொள்ளாதே, நான் உன்னை காத்திடுவே. சோர்ந்திடாதே துயர் கொள்ளாதே, நான் உன்னை காத்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
அபிஷேகத்தால் உன்னை நிரப்பிடுவே. எனது வல்லமையால் உன்னை இடை கட்டுவே. எனது அபிஷேகத்தால் உன்னை நிரப்பிடுவே. எனது வல்லமையால் உன்னை இடை கட்டுவே. பயப்படாதே, கலங்கிடாதே, நான் உன்னை உயர்த்திடுவே. பயப்படாதே, கலங்கிடாதே, நான் உன்னை உயர்த்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவர் நிழல்தனிலே அடைக்கலம் புகுந்திடுவான். சர்வ வல்லவர் நிழல்தனிலே அடைக்கலம் புகுந்திடுவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.